விஜயகாந்த் சார் பொறுத்த வரைக்கும் எங்கள் வீட்டில் ஒருத்தர் நாங்கள் இழந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஏன்னா நாங்கள் எப்போவுமே ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும்போது சரி, கொஞ்ச நாளைக்கு அவர் வீட்டு எதிரில் ஒரு வீட்டில் இருந்திருக்கேன், சாலி கிராமத்தில். அங்கே இருக்கும்போது சரி, ஒரு பாதுகாப்பான ஃபீலிங் இருக்கும். நமக்கு நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தால் கேட்குறதுக்கும் பார்த்துக்கிறதுக்கும் தைரியம் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இருக்கார். அப்படிதான் ஃபீலிங் விஜயகாந்த் சார் எப்போவுமே கொடுப்பாரு. அவர் இன்னைக்கு நம்ம மத்தியில் இல்லை அப்படி நான் நினைக்க மாட்டேன். ஏன்னா எல்லார் மனசுல அவர் என்னைக்குமே இருப்பார். எப்பவுமே ஒருத்தர் இருக்கும்போது அவருடைய அருமை நமக்கு புரியாது, போனதுக்கு அப்புறம் தான் அருமை தெரியும். இன்னைக்கு இந்த கூட்டம் இங்கே பார்க்கும்போது நான் தான் சொல்லுவேன், இந்த கூட்டம் வந்து ஒரு மாபெரும் நடிகனுக்கோ இல்லை ஒரு அரசியல் தலைவருக்கு இல்லாமல் ஒரு நல்ல மனிதர். அப்படிதான் நீங்கள் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை, வெளியில் யார்கிட்ட கேட்டாலும் ஒரு உண்மையிலே ஒரு நல்ல மனிதர், ஒரு தங்கமான மனுஷன் அப்படி யாராவது கேட்டாக்கா கேப்டன் தான் சொல்லுவோம். இந்த கூட்டம் வந்த அந்த கேப்டனுக்கு, அந்த ஒரு தங்கமான மனுஷனுக்கு தான் இந்த கூட்டம் வந்திருக்கு. இங்கே விடுற ஒவ்வொரு கண்ணீரும் வந்து உள் மனசுலேருந்து விடுற கண்ணீர். ஏன்னா அப்படிப்பட்டவர் யாருக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும், அது சினிமா இண்டஸ்ட்ரி இருக்கட்டும் இல்லை வெளியில் பொதுமக்கள் இருக்கட்டும், அதை இறங்கி அவங்களுக்கு பிரச்சனை தன்னுடைய பிரச்சனை ஆக்கி அந்த பிரச்சனை தீர்க்க வைக்கிற வரைக்கும் நிம்மதியாக இருக்க மாட்டார். ரொம்ப பர்சனல் லாஸாக இருக்குது எனக்கு இது. நான் சினிமா மட்டும் இல்லை, அவர் நடிகர் சங்கத்துடைய தலைவர் இருக்கும்போது அவர் கூட நான் வேலை பார்த்துருக்கேன். ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பராக இருக்கும்போது அவர் எப்படி ஒரு சின்ன ஈகோ கூட இருக்காது. அந்த ஈகோ இல்லாமல் இறங்கி வேலை முடியணும், அவ்வளோதான். அப்படி தான் அவர் இருப்பார். அவர்கிட்ட பல விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். தைரியம் கற்றுக்கிட்டேன், உண்மை பேசுறதை கற்றுக்கிட்டேன், நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட வந்து நான் கற்றுக்கிட்டேன். அவர் எனக்குமே எங்கள் மனசில் இருப்பார். இன்னைக்கு தங்கமான மனசை கொண்ட ஒரு சிங்கம் மாதிரி நடந்த ஒரு மனிதர் நம்ம இழந்துட்டோம். ஒரு நடிகராக நான் என்னுடைய சினிமா வாழ்க்கையில கால் எடுத்து வச்சதுலேருந்து என்னுடைய ஆரம்ப காலத்துல இருந்து அவர் பார்த்துருக்காரு, என்னுடைய வளர்ச்சி பார்த்துருக்காரு. என்ன மட்டும் இல்லை, சுற்றி இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, அவ்வளோ பாசமாக அவ்வளோ அக்கறையோட அவ்வளோ பாதுகாப்பாக பார்த்துப்பாரு. யாராவது உதவி கேட்டு வந்தாலும் இல்லைன்னு சொல்லி அவர் திரும்பி போனது இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயம் எதுவுமே இல்லை. வாழ்க்கையில் எந்த துறையில் எந்த ஒரு ஸ்டெப் எடுத்தாலும் அதில் வெற்றி அடைஞ்சிருக்காரு. மக்களுடைய மனசில் சினிமா ரீதியாக இருந்தாலும் அரசியல் ரீதியாக எதுவாக இருந்தாலும் தமிழர்களுடைய மனசில் ஒரு நீங்கா இடம் அவர் பெற்றிருக்காரு. அவர் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இத்தனை வருஷங்களை எனக்கு அந்த பழக்கம் இருந்திருக்கு. அவரை நான் பார்த்துருக்கேன். அப்படிங்கிறதுக்கு நான் பெருமைப்படுறேன். அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும். குடும்பத்தாருக்கும் அவரை நேசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய ஹார்ட்ஃபெல்ட் கண்டோலன்சஸ். இன்னைக்கு நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு மனிதரை நம்ம இழந்திருக்கோம். அனைவருக்கும் வணக்கம். அன்பு சகோதரர் விஜயகாந்த் அவர்கள் இல்லை என்று என்னால நினைக்க முடியல. இதே அலுவலகத்துக்கு அவரை வந்து அரசியல் தலைவரா, ஒரு துணிச்சலான தலைவரா, பல முடிவுகளை எடுக்கக்கூடிய தலைவரா இதே அலுவலகத்துக்கு நான் வந்திருக்கிறேன். எனது வாழ்நாள்ல அவர் உடலை பார்ப்பதற்கு இந்த அலுவலகத்திற்கு வரவேற்கும்னு நான் நினைக்கவே இல்லை. அவர் ஒரு நல்ல மனிதர். அவர் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மீது மிகுந்த மரியாதை வைத்திருந்தார். அவர் மறைந்து விட்டார் என்ற செய்தி கேட்டவுடனேயே பாரத பிரதமர் அவர்கள் உடனே இரங்கல் செய்தி கொடுத்து அவர் எப்ப போனாலும் விஜயகாந்த் அவர்களை ஒரு மிகுந்த மரியாதையோடு அவர் விசாரிப்பார். ஆக இந்த இழப்பு யாராலும் தாங்க முடியாத ஒன்று. அவர் இன்னும் பல உயரத்திற்கு வந்திருக்க வேண்டும். ஆனா அவரோட உடல்நிலை அவருக்கு ஒத்துக்கொள்ளவில்லை. அவர் தொண்டர்களுக்கு அந்த இழப்பை தாங்குகின்ற
ஒரு மன தைரியத்தை கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அக்கா பிரேமலதா அவர்களுக்கும் தம்பி சுதீஷ் அவர்கள் எல்லாம் மனதைரியத்தோடு இருக்க வேண்டும். அவர்களது தொண்டர்கள் ஆதரவா இருப்பாங்க என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒட்டுமொத்தமாக ஒரு நல்லவரை நாம் இழந்திருக்கிறோம். ஒரு வெள்ளந்தியான ஒரு மனிதரை இழந்திருக்கிறோம். அவருக்கு ஆறுதல் சொல்ல முடியாமல் கூட்டம் கூட்டி இருக்கிறது. நான் பலமுறை அவர் அரசியல் ரீதியாகவும் சந்தித்திருக்கிறேன். திரைப்படத்திலும் அவர் நல்ல மனிதர். ஒட்டுமொத்தமாக ஒரு நல்ல மனிதரை நாம் இழந்திருக்கிறோம். ஆழ்ந்த இரங்கலை நாம் தெரிவிக்கிறோம். எனக்கு இது ஒரு தனிப்பட்ட இழப்பு. ஒரு தனிப்பட்ட சகோதரியை இழந்த மாதிரி, சகோதரரை இழந்த மாதிரி நான் இழந்தேன். நான் கவர்னர் ஆன உடனே எங்க குடும்பத்துல ஒருத்தங்க கவர்னர் ஆயிட்டாரு அப்படின்னு சொன்னார். அந்த வார்த்தைகள் எல்லாம் என்னால மறக்க முடியாத ஒன்று. அவரது ஆத்ம சாந்தி அடைய நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன்.